இன்னைக்கு நம்ம சுட்டெழுத்துக்களை பற்றி பார்க்குறோம். நம்ம கமெண்ட்ல வந்து சுட்டெழுத்துக்கள் பற்றி வீடியோ போட சொல்லியிருந்தாங்க. அதனால இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம். சுட்டெழுத்துக்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றை சுட்டி காட்ட பயன்படுத்தக்கூடிய எழுத்துக்களை தான் வந்து சுட்டெழுத்துக்கள்னு சொல்றோம். அந்த, இந்த, அவன், இவன், அம்மலை அப்படின்னு சொல்றோமா, இந்த எழுத்துக்கள் எல்லாமே சுட்டெழுத்துக்கள், சுட்டு சொற்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ சுட்டெழுத்துக்கள்ல என்னென்ன எழுத்துக்கள்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஆ, இ, உ இந்த 3 எழுத்துக்கள் தான் வந்து சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ஆ, இ, உ, அந்த, அதுக்கடுத்து இ, இந்த, இம்மலை, இவ்வானம், ஊ அப்படிங்கிறது உதுக்கான், உம்பர் அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லையா. அப்போ சுட்டு சொற்கள் இது எல்லாமே எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவும் ஈயும் ஊவும் தான் வந்து சுட்டு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். இதுல 2 வகை இருக்கு. ஒன்று அகச்சுட்டு, இன்னொன்று புறச்சுட்டு அப்படின்னு நம்ம சொல்றோம். அகச்சுட்டு அகச்சுட்டு அப்படிங்கிறது இந்த சுட்டெழுத்துக்கள் இருக்கா, இப்போ அந்த அப்படின்னு இருக்கு. இந்த அந்த அப்படிங்கிறதுல ஆவை வந்து நீக்கினோம் அப்படின்னா இதுக்கு பொருள் தருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருள் தரலை. அப்போ அதுதான் வந்து அகச்சுட்டு. அகத்தே இருந்து பொருள் உணர்த்தக்கூடியது அகச்சுட்டு அப்படின்னு சொல்றோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா புறச்சுட்டு. புறச்சுட்டு அப்படிங்கிறது அம்மலை. அம்மலை அப்படிங்கிறதுல சுட்டெழுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆ தான் வந்து சுட்டெழுத்து. இந்த சுட்டெழுத்தை நம்ம நீக்கிட்டோம் அப்படின்னா மீதம் இருக்கக்கூடிய மலை அப்படிங்கிறது பொருள் தருது இல்லையா. அப்போ இந்த புறச்சுட்டு அப்படிங்கிறது புறத்தே இருந்து பொருள் தரக்கூடியது தான் வந்து புறச்சுட்டு அப்படின்னு சொல்றோம். அப்போ அந்த சுட்டெழுத்துக்களை நீக்கினாலும் அது வந்து புறத்தே இருந்து பொருள் உணர்த்தும், அது வந்து புறச்சுட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அண்மை சுட்டு, செய்மை சுட்டு அப்படின்னு நம்ம சொல்றோம். அண்மை சுட்டு அப்படிங்கிறது அதோட எழுத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மலை, இவ்வானம். இந்த 2 எழுத்துக்கள், இந்த 2 சொற்களை பாருங்க. அம்மலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தொலைவில் இருக்கிறத சொல்றோம் இல்லையா, அது வந்து செய்மை சுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் இவ்வானம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இது வந்து அருகில் உள்ளவற்றை உணர்த்துவது வந்து அண்மை சுட்டு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ அருகில் உள்ளவற்றை உணர்த்துவது உணர்த்தக்கூடிய எழுத்துக்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இ. அதே நேரத்தில் செய்மை தொலைவில் உள்ளவற்றை உணர்த்துவதற்கு பயன்படுத்தக்கூடிய சுட்டெழுத்து எது அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ஆ. இதுதான் வந்து சுட்டெழுத்துக்களுக்கான டெஃபினிஷன். தேங்க்யூ.